ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்தில் உங்களையும் அழைத்துக் கொள்கிறேன். வசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த நாளில் ரோமர் 8:30 குறித்து வாசிக்க போகிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வேத வசனம் நீதிமான் எங்கிருந்து வருகிறான் என்று விளக்குகிறது. பாருங்களேன், அது சொல்லுகிறது தேவன் சிலரை முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்திருக்கிறார். யோவான் 15:16 வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட நம்மை நீதிமான்களாய் மாற்ற வேண்டுமானால் பரிசுத்தம் இல்லாத நம்மை பரிசுத்தமாய் மாற வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது, உங்களில் சிலர் பரிசுத்தமற்று இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்படிதான் நீதிமான் உருவாகிறான். அசுத்தமாய் இருந்த நம்மை அவர் வெளியேறப்பட்ட நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். இப்படித்தான் ஒவ்வொரு நீதிமானும் பிறக்கிறான். கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்தவன், ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவர் மறுதலித்தவனை கர்த்தர் அவருக்காய் தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதிமானை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? யோபு 9:10 சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத இது வரணும், புத்திக்கு, அறிவுக்கு, ஞானத்துக்கு, படிப்புக்கு எட்டாத காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனா நம்ம உடனே என்னத்தமா சொல்லுவோம், நான் நீதிமானா இருக்கிறேனே, ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேனே, ஒழுங்கா காணிக்கை கொடுக்கறேன், ஊழியம் பண்றேனே, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நஷ்டம் வருதுன்னு சொல்லுவோம். இன்னும் என் குடும்பத்துல நல்லது நடக்கவில்லையே என்று சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாத கர்த்தர் சொல்லுகிறார், நின்று எல்லா பிரச்சனையில அவர் கூட நின்று உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்புவது நீதிமானாய் மாறின உடனடியாய் யோபு 37:5 அப்படியே நிறைவேறுகிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். அப்ப பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும், அடிமை தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசித்து பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அவருடைய பிள்ளையாய் மாறி பரிசுத்துல வாழும் பொழுது கர்த்தர் நம் கிரகிக்க கூடாத பெரிய காரணம் செய்கிறார். இந்த அற்புதமான நாளிலே அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் தங்குவதாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான நாளிலே பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை வேதனை முறித்து போடுங்க. உயிருள்ள வளமுள்ள சாட்சியை எழுப்பி நிறுத்துங்க ஆண்டவரே. தடைகளை வேதனை முறிங்கப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால என் தேவனதை செய்ய முடியாது பாதபடியிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தை ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.